ஓம் சாந்தி. 17/10/2025 காலை முரளியின் சாரம். பாபா சொல்கிறார், இனிமையான குழந்தைகளே, எப்படி தந்தை வருங்காலத்தின் 21 பிறவிகளுக்கான சுகத்தை தருகின்றாரோ அதுபோல குழந்தைகளாகிய நீங்களும் தந்தைக்கு உதவியாளர் ஆகுங்கள். அன்பான புத்தி உள்ளவர் ஆகுங்கள். ஒருபோதும் துக்கம் கொடுப்பதற்கான எண்ணம் கூட வரக்கூடாது. கேள்வி: ரூப்பு பசந்த், அதாவது ஞானி மற்றும் யோகி குழந்தைகளாகிய உங்கள் கடமை என்ன? உங்களுக்கு பாபாவின் எந்த மாதிரி அறிவுரைகள் கிடைத்துள்ளன? பதில்: ரூப்பு பசந்த் குழந்தைகளாகிய உங்கள் கடமை என்னவென்றால், உங்கள் வாயிலிருந்து சதா ரத்தினங்களையே பேச வேண்டும். ஒருபோதும் கற்கள் போன்ற சொற்கள் உங்கள் வாயிலிருந்து வெளிப்படக்கூடாது. அனைத்து குழந்தைகளுக்கும் தந்தை தரும் அறிவுரையாவது, குழந்தைகளே, 1. நீங்கள் தங்களுக்குள் ஒருபோதும் ஒருவர் மற்றவரை துன்புறுத்தக்கூடாது, கோபப்படக்கூடாது. இது அசுரத்தனமான மனிதர்களின் காரியமாகும். 2. மனதில் கூட யாருக்கும் துக்கம் தருவதற்கான சிந்தனை வரக்கூடாது. 3. புகழ்ச்சி, இகழ்ச்சி, மானம், அவமானம் அனைத்தையும் சகித்து கொள்ள வேண்டும். யாராவது ஏதாவது பேசினால் சாந்தமாக இருக்க வேண்டும். தன் கையில் சட்டத்தை எடுத்துக்கொள்ளக்கூடாது. பாடல்: நீ அன்பு கடலாக இருக்கின்றாய். ஓம் சாந்தி. ஞானம் மற்றும் அஞ்ஞானம். குழந்தைகளாகிய உங்களுக்கு இப்போது ஞானம் உள்ளது. பக்தர்கள் யாருக்கு மகிமை செய்கின்றார்கள்? மற்றும் குழந்தைகள், நீங்கள் இங்கே அமர்ந்திருக்கிறீர்கள். நீங்கள் யாருடைய மகிமையை கேட்கின்றீர்கள்? இரவு பகலுக்கும் உள்ள வேறுபாடு இருக்கிறது. அவர்களோ பெயரளவுக்கு மகிமையை பாடிக்கொண்டிருக்கிறார்கள். இவ்வளவு அன்பு கிடையாது. ஏனென்றால் தந்தையை பற்றிய அறிமுகம் இல்லை. உங்களுக்கு பாபா அறிமுகம் தந்துள்ளார். நான் அன்பு கடலாக இருக்கின்றேன் மற்றும் உங்களை அன்பு கடலாக ஆக்கி கொண்டிருக்கின்றேன். தந்தை அன்பு கடலாக இருப்பவர் அனைவருக்கும் எவ்வளவு அன்பானவராக இருக்கின்றார். அங்கேயும் அனைவரும் ஒருவர் மற்றவர் மீது அன்பு செலுத்துகின்றனர். இதை நீங்கள் இங்கே கற்றுக்கொள்கிறீர்கள். யாரோடும் விரோதம் இருக்கக்கூடாது. அப்படிப்பட்டவர்களை பாபா உப்பு நீர் என்று சொல்கின்றார். உள்ளுக்குள் யார் மீதும் வெறுப்பு கொள்ளக்கூடாது. வெறுப்பு கொள்ளுபவர்கள் கலியுக நரகவாசிகள் என்று நீங்கள் அறிவீர்கள். நாம் அனைவரும் சகோதர சகோதரிகள் ஆவோம். சாந்தி தாமத்தில் இருக்கும்போது சகோதர சகோதரர்கள். இங்கே கர்ம கஷேத்திரத்தில் பாகத்தை நடிக்கும்போது சகோதர சகோதரிகள் ஆவோம். நாம் ஈஸ்வரனின் குழந்தைகள். ஈஸ்வரனுடைய மகிமை என்னவென்றால், அவர் ஞானக்கடல், அன்பு கடல், அதாவது அனைவருக்கும் சுகம் தருகின்றார். நீங்கள் அனைவரும் உங்கள் மனதை கேளுங்கள். எப்படி தந்தை வருங்காலத்தின் 21 பிறவிகளுக்கு சுகம் கொடுக்கின்றார், அதுபோல நாமும் அத்தகைய காரியத்தை செய்கின்றோமா? தந்தையின் உதவியாளர் ஆகவில்லை, அன்பு செலுத்தவில்லை, ஒருவர் மற்றவரிடையே அன்பு இல்லை, அன்பு இல்லாத புத்தி உள்ளவராக இருக்கின்றார் என்றால் அழிந்து போகிறார்கள். விபரீத புத்தி, அதாவது அன்பு இல்லாத புத்தி உள்ளவராக ஆவது அசுரர்களின் வேலை. தங்களை ஈஸ்வரிய சம்பிரதாயத்தினர் என்று சொல்லிக்கொண்டு பிறகு ஒருவர் மற்றவருக்கு துக்கம் கொடுப்பவர்கள் அசுரர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். குழந்தைகள், நீங்கள் யாருக்கும் துக்கம் தரக்கூடாது. நீங்கள் துக்கத்தை நீக்கி சுகமளிக்கும் தந்தையின் குழந்தைகளாவீர்கள். ஆகவே துக்கம் தருவதற்கான எண்ணம் கூட உங்களுக்கு வரவே கூடாது. அவர்களோ அசுர சம்பிரதாயத்தினர், ஈஸ்வரிய சம்பிரதாயத்தினர் அல்ல. ஏனென்றால் தேக அபிமானிகள். அவர்கள் ஒருபோதும் நினைவு யாத்திரையிலே இருக்க முடியாது. நினைவு யாத்திரையின்றி நன்மை ஏற்பட முடியாது. ஆஸ்தி தருகின்ற பாபாவையோ அவசியம் நினைக்க வேண்டும். அப்போதுதான்
விகர்மங்கள் விநாசமாகும். அரை கல்பமாகவோ ஒருவர் மற்றவருக்கு துக்கம் கொடுத்தே வந்திருக்கிறீர்கள். ஒருவர் மற்றவரோடு சண்டையிட்டு கொண்டு தொந்தரவு கொடுத்து கொண்டே இருக்கின்றனர். அவர்கள் அசுர சம்பிரதாயத்தினர் என்று எண்ணப்படுவார்கள். புருஷார்த்திகள்தான் என்ற போதிலும் எதுவரை துக்கம் கொடுத்து கொண்டே இருப்பார்கள்? அதனால் பாபா சொல்லுகின்றார், தன்னுடைய சார்ட்டை வையுங்கள். சார்ட்டு வைப்பதன் மூலம் தெரிய வரும், நமது ரிஜிஸ்டர் சீர்திருத்தம் அடைந்து கொண்டே செல்கிறதா அல்லது அதே அசுர நடத்தைதான் இருக்கிறதா என்று. பாபா எப்போதுமே சொல்கின்றார், ஒருபோதும் யாருக்கும் துக்கம் கொடுக்காதீர்கள். புகழ்ச்சி, இகழ்ச்சி, மானம், அவமானம், குளிர், வெப்பம் அனைத்தையும் சகித்து கொள்ள வேண்டும். யாராவது ஏதாவது சொல்லிவிட்டால் சாந்தமாக இருந்து விட வேண்டும். அதற்காக இன்னும் 2 வார்த்தைகள் பேசிவிட வேண்டும் என்று இருக்கக்கூடாது. நல்லது. தாரணைக்கான முக்கியமான சாரம். மாயையின் வசமாகி எந்த ஒரு அசுரத்தனமான நடத்தையும் நடந்துவிடக்கூடாது. தனது நடத்தை பற்றிய ரிஜிஸ்டரை வைக்க வேண்டும். பின்னால் வருத்தப்படுகிற மாதிரி எந்த ஒரு கர்மமும் செய்துவிடக்கூடாது. 2வது, மிக மிக அன்போடும் பணிவோடும் சேவை செய்ய வேண்டும். இனிமையானவர் ஆக வேண்டும். வாயிலிருந்து அசுரத்தனமான வார்த்தை எதையும் வெளிப்படுத்தக்கூடாது. சகவாசத்தில் கவனம் வைக்க வேண்டும். ஸ்ரீமத்துப்படி நடந்து கொண்டே இருக்க வேண்டும். வரதானம். குழு அல்லது பரிவாரத்தின் ரூபத்தில் ஏக்ரஸ் நிலைக்கான பயிற்சியின் மூலம் வெற்றியின் முரசை ஒலிக்கக்கூடிய எவர் ரெடி ஆகுக, சதா தயாரானவர் ஆகுக. விளக்கம். உலகத்தில் வெற்றி முரசு கொட்டப்பட வேண்டும் என்றால் அனைவரின் அனைத்து சங்கல்பங்களும் ஒருங்கிணைந்து ஒரே சங்கல்பத்தில் கலந்துவிட வேண்டும். குழுவின் ரூபத்தில் ஒரே வினாடியில் அனைவரும் ஏக்ரஸ் ஸ்திதியிலே நிலைத்து விடும்போது எவரெடி என்று கூற முடியும். ஒரு வினாடியில் ஒரே வழி ஏக்ரஸ் ஸ்திதியில் ஒரே சீரான நிலையில் மற்றும் ஒரே சங்கல்பத்தில் நிலைத்திருக்கும் அடையாளமாகத்தான் ஒரு விரல் காட்டப்பட்டுள்ளது. இந்த விரல் மூலம் கலியுகம் என்ற மலை நீங்கி விடுகிறது. ஆகையால் குழு அல்லது பரிவாரத்தின் ரூபத்தில் ஏக்ரஸ் நிலையை, ஒரே சீரான நிலையை உருவாக்கும் பயிற்சியை செய்யுங்கள். அப்போதுதான் உலகத்தில் சக்தி சேனையின் பெயர் பிரபலமாகும். ஸ்லோகன். சிரேஷ்டமான முயற்சியில் களைப்பு அல்லது சோர்வு ஏற்படுவது என்பது கூட அலட்சியத்தின் அடையாளம் ஆகும். நல்லது. இனிமையிலும் இனிமையான வெகு காலம் கழித்து காணாமல் போய் தேடி கண்டெடுக்கப்பட்டுள்ள செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பான நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். அவ்யக்த சமிக்கை. தனக்காகவும் மற்றும் அனைவருக்காகவும் மனதின் மூலம் யோகத்தின் சக்திகளை பயன்படுத்துங்கள். நீங்கள் தங்களுடைய ஆன்மீக திருஷ்டியின் மூலம் தனது சங்கல்பங்களை வெற்றியுடையதாக ஆக்கிவிட முடியும். அவர்களுடைய மாயாஜாலம் அற்ப காலத்திற்கானது. ஆனால் நினைவு என்ற விதியின் மூலம் சங்கல்பம் மற்றும் செயலில் அடையும் வெற்றி அழிவற்றதாகும். அவர்கள் மாயாஜாலத்தை பயன்படுத்துகின்றனர். நீங்கள் நினைவு என்ற விதியின் மூலம் சங்கல்பம் மற்றும் செயலில் வெற்றியை பிராப்தியாக அடையுங்கள். நல்லது. ஓம் சாந்தி.